பாஸ்கரன் கிருஷ்ணமூர்த்தி ஒரு காந்திய சிந்தனைவாதியாக இது ரொம்ப முக்கியமாக அதிக பொறுப்பும் கடப்பாடும் உங்களுக்கு தான் இருக்குது. சொல்லுங்கள். இந்திய ஜனநாயகத்தினுடைய ஒரு மிகப்பெரிய தோல்வி எங்கே அப்படின்னா, அந்த 3 அடுக்கு ஜனநாயகத்துக்கு நாம் உயிர் தரவில்லை அப்படிங்கிறது தான். அது பேச்சளவில் தான் இருக்குது, ஏட்டளவில் தான் இருக்குது. அதுவும் இப்போது இருக்கக்கூடிய இந்த மாநிலத்துக்கு நிலைமை வைத்து பார்க்கிற போது உள்ளாட்சி அமைப்புகள் உயிரற்று போய் நீண்ட நாட்கள் ஆகிவிட்டன. இப்போ இல்லை, கடந்த 3-4 ஆண்டுகளாகவே அதுக்கு உயிர் இல்லை. ஏராளமான கட்டுரைகள் நம்ம எழுதிட்டோம், தொடர்ந்து எழுதிக்கிட்டே இருக்கோம், சொல்லிக்கிட்டே இருக்கோம். ஏன்னா பஞ்சாயத்து அமைப்பு அப்படிங்கிறது தான் அடித்தட்டு மக்கள் நேரடியாக அணுகக்கூடிய கடைநிலை ஜனநாயக அமைப்பு, சரிங்களா? அது ஏன் வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னா, ஏன் நடத்தவில்லை அப்படிங்கிற காரணம் என்ன அப்படின்னா, ரொம்ப எளிமையான ஒரு காரணம் தான். அது மக்கள் பிரதிநிதிகளால் நடத்தப்படுவதை சிலர் விரும்பவில்லை, இந்த அரசு விரும்பவில்லை. எல்லாருமே தன்னுடைய கட்டுப்பாட்டின் கீழ் இருக்க வேண்டும் என்று பார்க்குறாங்க. நீங்கள் நிச்சயமாக அதிகார தலைவர் கட்டுப்பாட்டில் இருப்பாங்க. அதனால் அதிகார வர்க்கத்தின் மூலம் இந்த நிர்வாகம் நடைபெற வேண்டும் என்று சிலர் விரும்புகிறார்கள். மக்களிடம் அந்த அதிகாரம் சென்று சேருவதை அவர்கள் விரும்பவில்லை. அதுதான் மிக முக்கியமானது. இங்கே ஆர்டிகிள் 40 தான் இதை பற்றி முதலே பேச ஆரம்பிச்சது. கான்ஸ்டியூஷனில் ஆர்டிகிள் 40 தான் சொல்லுது, தி ஸ்டேட் ஷால் டேக் ஸ்டெப்ஸ் டு எஸ்டாப்ளிஷ் பஞ்சாயத்ஸ் ஆர் டு ஆர்கனைஸ் பஞ்சாயத்ஸ். அது மட்டுமே இல்லை, அது வந்து யூனிட்ஸ் ஆஃப் செல்ஃப் கவர்மெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லுது. அதாவது தன்னளவிலே சுயாட்சி பெற்ற அதிகார அமைப்புகளாக அது இருக்கும், அதிகார அலகுகளாக இருக்கும் அப்படி தான் கான்ஸ்டியூஷன் சொல்லுது. ஆனால் இப்போது இருக்கக்கூடியவர்கள், இப்போது அதிகாரத்தில் இருப்பவர்கள் எப்போதுமே பஞ்சாயத்து அமைப்புகளுக்கு சுய அதிகாரம் தந்ததாக வரலாறே இல்லை, சரிங்களா? எப்போதும் தன் கைப்பிடிக்குள்ளே இருக்க வேண்டும் என்று பார்க்கிறார்கள். 2. அப்புறம் 3வது, இது கொஞ்சம் வெளியே வந்தோம் வச்சுங்களேன், இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து தான். இது எனக்கு என்கிட்ட எந்த ஒரு ஆதாரமும் இல்லை. எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, இப்போது உள்ளாட்சி அமைப்பு தேர்தல் நடத்த வேண்டும் என்றாலும் கூட அதற்காக நம்முடைய அரசு ஊழியர்களையோ ஆசிரியர்களோ பணியமைத்தினா அவங்களுக்கு சிறப்பு ஊதியம் தர வேண்டுமா இல்லையா? கண்டிப்பாக. அதற்கு கூட வழி இல்லையோன்னு தோணுது எனக்கு. எனக்கு தெரியல நிதி நிர்வாகம் அவ்வளவு மோசமாக இருக்கிறது என்று தான் நான் நினைக்கிறேன், நான் கருதி கொண்டிருக்கிறேன். அதுவும் ஒரு காரணமாக இருக்கும். இவர்களால் மாநிலம் முழுவதும் உள்ளாட்சி அமைப்புக்கான தேர்தல்கள் நடத்துகிற அளவுக்கு நிதி வசதி இல்லை என்பதை நேரடியாக ஒப்புக்கலாமே. ஒப்புக்கலாம். அப்புறம் மக்கள் பிரதிநிதிகள் தேர்ந்தெடுக்கப்பட்டால் பணிகளுக்கான கோரிக்கை அரசு நிதி ஒதுக்க வேண்டி இருக்கும் அல்லவா? அதற்காகவும் நீங்கள் சொல்வது அது என்னைக்குமே இவங்க பண்ணதில்லை. பஞ்சாயத்துலாம் எல்லாமே இங்கே பாருங்களேன், பல முறை இங்கேயே நான் சொல்லியிருக்கேன், பல முறை இங்கே சொல்லியிருக்கேன். இந்த கடந்த 4 ஆண்டுகளில் எனக்கு தெரிந்து 3 உள்ளாட்சி அமைப்புகளில் 3 கிராம உள்ளாட்சி தலைவர்கள் பதவி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் மாவட்ட ஆட்சியாளரால். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பிரதிநிதியை நிர்வாகத்தில் இருக்கிறவரை எப்படி பதவி நீக்கம் செய்ய முடியும் நான் கட்டுரை எழுதினேன் தொடர்ந்து. ஆனால் ஒவ்வொரு முறையும் மாண்புமிகு உயர்நீதிமன்றம் நமக்கு சாதகமாக தான் தீர்ப்பளிச்ச, தப்பு தான் பண்ணக்கூடாது. ஆனாலும் தொடர்ந்து இப்போ கூட நடந்திருக்கு, இப்போ சென்ற மாதம் கூட நடந்திருக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லாருமே இந்த நிர்வாகத்துக்கு கட்டுப்பட்டு இருக்க வேண்டும், அவ்வளோதான், அதுக்கு மேலே இல்லை. அது இப்போ உள்ளாட்சி அமைப்புல இல்லைன்னா இன்னும் வசதியாக போச்சு அவங்களுக்கு. அந்த 3 அடுக்கு ஜனநாயகத்தில் நம்பிக்கை இல்லாதவர்கள்கிட்ட போய் நம்ம என்ன சொல்ல முடியும்? இல்லை, ஒரு காந்தியவாதியாக பாஸ்கரன் சார்ட்ட முதல் கட்ட கருத்தில் பேச்சு அவர்களை பொறுத்தால் கடையனுக்கும் வெளிமிழிலை மக்களுக்கும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கும் புரியா பெரியாரிய மக்களுக்கும் நான் கேட்குற அயோத்திதாச பாண்டிதரை பின்பற்றும் மக்களுக்கும் அதிகாரம். இப்போ இந்த கிராமங்களில் இருக்கிறவங்க எந்த மக்கள், அந்த மக்களுக்கு அதிகாரத்தை அமைப்புகள் தேர்ந்தெடுக்கப்படுவது மட்டுமே இல்லை, ஏற்கனவே அந்த அமைப்புகளுக்கு இருந்த நிதி நிர்வாக அதிகாரங்கள் முற்றிலுமாக பறிக்கப்பட்டிருக்கிறது. இல்லவே இல்லை. நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன். சினிமாவுக்கு போகிறோம், டிக்கெட் வாங்குகிறோம், அது ஒரு கேளிக்கை வரி ஒன்று போடுவாங்கல்ல, என்டர்டைன்மெண்ட் டேக்ஸ். அந்த கேளிக்கை வரி எதுக்காக போகணுன்னா உள்ளாட்சி அமைப்புகளுக்கு போய் சேரணும். அதை வைத்து தான் அங்கே வந்து நூலகங்கள் அதெல்லாம் நடக்கும். இப்போ என்ன, அது நூலகங்கள் எல்லாமே இங்கிருந்தான் நிர்வகிக்கப்படுகின்றன. கேளிக்கை வரி இவர்களாகவே நீக்கி விடுகிறார்கள், இவர்களாகவே குறைத்து விடுகிறார்கள், இல்லை என்று சொல்லிவிடுகிறார்கள். என்றைக்காவது பஞ்சாயத்து அமைப்பு பிரதிநிதிகளை கூட்டு வைத்து இந்த கேளிக்கை வரி உங்களுக்கு சேர்ந்தது, இதற்கு நான் விலக்கு அளிக்கலாம்னு இருக்கேன், இதுக்கு நீங்கள் என்ன சொல்லி என்னைக்காக கேட்டிருக்காங்களா? ஒன்றுமே இல்லை. என்றைக்காவது 3வது ஜனநாயக அடுக்காக இருக்கக்கூடிய பஞ்சாயத்து அமைப்புகளுக்கான பிரதித்துவம் தரப்பட்டிருக்கிறதா? இன்னும் ஒன்னே ஒன்று சொல்கிறேன், அரசியலாக இல்லாமல் 3வது ஜனநாயக அமைப்பு முடக்கப்பட்டிருக்கிறது. அதுதான் ரொம்ப முக்கியம். ஆமாம், சாதாரண விஷயம். அதாவது சாதாரணமாக சொல்லல, அதில் இவர்கள் நம்பிக்கை இல்லைங்கிறேன். ரைட். ரொம்ப தெளிவாக சொன்னார் அவர். சமூக நீதி, சனாதனம் எல்லாம் பேச்சாக இருக்குது, எக்ஸிக்யூஷனில் எல்லாம் ஃபெயிலியர் டோட்டலாக. ரொம்ப நாகரிகமாக பேசியதாக திரு பிரம்மாவுடைய பேச்சை நான் எடுத்துக்கொள்கிறேன். காந்தியவாதி இடத்துல நான் இந்த கேள்வி கேட்கவில்லை. உங்களுக்கான அடுத்த கட்டம். சரி, எனக்கு 2-3 சமயங்களில் எனக்கு மிகப்பெரிய அவநம்பிக்கை ஏற்பட்டது.
பொதுவாக யார் மீது யாருமே அது சொல்லும்போது உங்களுக்கு புரிஞ்சிடும். இல்லை அவநம்பிக்கை இல்லை, அதாவது இந்த ஒட்டுமொத்த ஜனநாயக அமைப்பின் மீதுமே எனக்கு ஒரு அவநம்பிக்கை ஏற்படும். ஜனநாயக அமைப்புகளின் மீதான 2 ஆண்டுகளுக்கு முன்பு மாநில கல்வித்துறை இயக்குனர், மாநில பள்ளிக்கல்வித்துறை இயக்குனர் ஒரு சுற்றறிக்கை அனுப்புகிறார். என்ன அப்படின்னா, எல்லா அரசு பள்ளிகளிலும் மற்ற உள்ளாட்சி அமைப்புக்கூடிய பள்ளிகளிலும் நீங்கள் எந்த விழா நடத்தினாலும் உங்களுடைய தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அதில் பங்கேற்க வேண்டும்னு போட்டார். ரைட்டிங்கில் கொடுத்தது சுற்றறிக்கை. அது வந்த 2ஆவது நாளே நான் ஒரு கட்டுரை எழுதியிருந்தேன். ஒரு டாக்குமெண்டேஷன். ஆமாம், 2ஆவது நாளே நான் ஒரு கட்டுரை எழுதியிருந்தேன். இது ரொம்ப தப்பு. உங்களுக்கு உண்மையிலேயே மக்கள் பிரதிநிதிகளை அதில் ஈடுபடுத்த வேண்டும் என்ற உண்மையான அக்கறை இருந்தால் நீங்கள் உள்ளாட்சி பிரதிநிதிகளை அடையுங்கள் தான் நீங்கள் கொடுத்துருக்கணும். சர்க்குலர் அப்படியே கொடுத்துருக்கணும். உங்களுடைய பள்ளியுடைய செயல்பாட்டில் மக்கள் பிரதிநிதிகள் ஈடுபட வேண்டும் என்று நீங்கள் உண்மையாகவே விரும்பினால் நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், உள்ளாட்சி பிரதிநிதிகளை உள்ளாட்சி அமைப்போட பிரதிநிதிகளை நீங்கள் அழையுங்கள் தான் கொடுத்துருக்கணும். இது என்ன சட்டமன்ற உறுப்பினர்கிட்ட டேட் வாங்கிறதுக்காக 2 ஆசிரியர்கள் பின்னாலே சுற்றணும். ஒரு வருஷத்துக்கு எத்தனை விழா நடத்த முடியும் யோசிச்சு பாருங்கள், முடியாது. ஆனால் பள்ளி விழாவிலே சட்டமன்ற உறுப்பினர் வந்து கலந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னாலே அது அரசியலாக இல்லையா? உள்ளாட்சி பிரதிநிதிகள் அரசியல் இல்லை. நம்முடைய வழக்கறிஞர் கூட சொன்னார், கிராமப்புற உள்ளாட்சிகளே அரசியல் இல்லை அப்படின்னு. அவர்களை நீங்கள் அழைத்தால் நான் ஏற்றுக்கொள்வேன். ஆனால் நீங்கள் ஏன் சட்டமன்ற உறுப்பினர் அழைக்க வேண்டும் என்று கேட்டேன். நல்ல வேளையாக அந்த கட்டுரை வந்த பிறகு அதுக்கு பெரிய அழுத்தம் தரப்படவில்லை எங்கேயும். ஆனாலும் அந்த சுற்றறிக்கை இன்னும் அப்படியே இருக்கிறது. அதனால தான் சொல்கிறேன், சிலருக்கு உள்ளாட்சி அமைப்புகள் மீது நம்பிக்கை இல்லை. இது 3 அடுக்கு ஜனநாயகம் அப்படிங்கிறதுலே அவங்க புரிஞ்சுக்கல அல்லது உள்ளாட்சி அமைப்புகள் என்பது இந்தியாவினுடைய அடிப்படை மனசாட்சி, ஒரு கான்சியஸ்னஸ் ஆஃப் டெமோக்ரஸி. ஆமாம், இன்னொன்று சொல்கிறேன், நான் சொல்கிறேன் சரியான வார்த்தை தானே? கரெக்ட் தான். ஜனநாயகத்தின் மனசாட்சி அதுதான். இன்னொன்று சொல்கிறேன், இங்கே இருக்கக்கூடிய என்ன விற்பனர்கள் அதை கவனிச்சிருப்பாங்க. இந்த அரசு பதவியேற்ற உடனே மாண்புமிகு முதலமைச்சர் ஐயா அவர்கள் உள்ளாட்சி பிரதிநிதிகள் கூப்பிட்டு ஒரு பேச்சு பேசினார். சரி, இருக்கு, செய்தியில் போய் பாருங்க. அரசு பதவியேற்ற உடனே ஓரிரு வாரங்களுக்குள்ளாக, என்னோட நினைவு சரியாக இருக்குமானால், அப்போ அவர் பேசின ஒரு வார்த்தை வந்து எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி. எனக்கு அரசியல் இல்லாமல் நான் சொல்கிறேன். என்னென்னா, நீங்களாம் ஒழுங்காக நடந்துங்க, இல்லைன்னா நான் சாட்டு எடுக்க தயங்க மாட்டேன், தொலைச்சிருவேன், அந்த மாதிரிலாம் பேசினாங்க. கரெக்ட், சரிங்களா? அப்படிலாம் பேசினாங்க. சரியான அந்த வார்த்தைகள் ஞாபகம் இல்லை. இதே மாதிரி சட்டமன்ற உறுப்பினர் வைத்துக்கொண்டு உங்களால் பேச முடியுமா? யோசிச்சு பாருங்கள். உங்கள் கட்சியில் பிரதிநிதியாக இருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர் வைத்துக்கொண்டு உங்களால் பேச முடியுமா? சாட்டை எடுத்து அடிப்பேன்னு. ஆமாம், அந்த சொற்கள்லாம் சரியாக ஞாபகம் இல்லை. கிட்டத்தட்ட அந்த மாதிரி இல்லை. நான் சொல்கிறேன், நீங்கள் சரியான சொற்கள் ஞாபகம் இல்லை. ஆனால் உள்ளாட்சி பிரதிநிதிகள் என்றால் மட்டும் கேள்விக்குறைகளா? அவங்களும் மக்கள் பிரதிநிதிகள் தானே. உங்களுக்கு 2 லட்சம் பேர் வாக்களித்து உங்கள் தொகுதி உறுப்பினராக சேர்ந்திருக்கிறார் என்றால் அவருக்கு ஒரு 2000 பேர் வாக்களித்து தேர்ந்தெடுத்திருப்பாங்க, அவ்வளோதானே. அவர்களும் மக்கள் பிரதிநிதிகள் தானே. மக்கள் பிரதிநிதிகளை பார்த்து இது மாதிரி சொல்ல முடிகிறது அப்படி சொன்னால் வாக்களித்த மக்களுக்கு செய்யக்கூடிய ஒரு அவமானம் இல்லையா? அது இந்த ஜனநாயக அமைப்புகளில் ஒரு பெரிய டிஸ்பாரிட்டி இருக்கா? ஆமாம், இல்லை நான் என்ன கேட்குறேன், இருக்கு. ஜனநாயக அமைப்புல மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட், இந்த மாதிரி லோக்கல் பாடிக்குள்ள ஒரு பெரும் டிஸ்பாரிட்டி. அப்போ நான் கேட்டேன் இது என்ன இது அவர் மக்கள் பிரதிநிதிகள். கரெக்ட். மக்கள் பிரதிநிதிகளை இப்படி பேசுனீங்கன்னாக்கா அந்த மக்கள் பிரதிநிதியை எந்த அலுவலர் மதிப்பார் சொல்லுங்கள்? இன்றைக்கி கூட சொல்கிறேன், இன்னும் மிகுந்த மனவேதனை சொல்லியிருக்காங்க. ஒரு காந்திய சிந்தனையால் தான் சொல்கிறேன், அரசியலுக்குள்ளே போக விரும்பல. ஒவ்வொரு பஞ்சாயத்து போர்டு பிரசிடெண்ட்டும் ஒரு வார்டு மெம்பரும் ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ் உள்ளே போகும்போது வெளியே வந்து கைகட்டி நிற்கிறாங்க, அந்த குற்றம் செஞ்சவங்க மாதிரி நிற்கிறாங்க. ஓஹோ, எதுக்கு? அவங்களுக்கு பஞ்சாயத்துக்கு ஏதாவது வேணும் அப்படின்னு கேட்டால் எல்லாத்துக்கும் அங்கே போய் ஒரு பிளாக் டெவலப்மெண்ட் ஆஃபீஸரை போய் பார்க்கணுன்னா வெளியே அவங்க கைகட்டி நிற்க பார்க்கும்போது எனக்கு அப்படியே மனசு வேதனையாக இருக்குது. இவங்களும் மக்கள் பிரதிநிதிகள் தானே. இதோ ஒரு சட்டமன்ற உறுப்பினர் வந்து அப்படி விடுவீங்களா நீங்கள்? சட்டமன்ற உறுப்பினர் அதனைக்கா யாராவது ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இருந்தவங்க உங்களால் நிறுத்தி வைக்க முடியுமா? எத்தனை பஞ்சாயத்து போர்டில் இருக்கக்கூடிய அந்த பஞ்சாயத்து போர்டு தலைவராக இருக்கட்டும், பஞ்சாயத்து போர்டு உறுப்பினராக இருக்கட்டும், வெளியே காலுகெடுக்க நிற்பாங்க. அவங்க எப்படி நடத்தப்படுகிறார்கள் தெரியுமா உங்களுக்கு? ஒரு ஹியூமிலியேஷன். ஆமாம், அதான் சொல்கிறேன், ஹியூமிலியேஷன். இது வந்து எப்படி நம்ம ஏற்றுக்க முடியும்? அதனால தான் சொல்கிறேன், இவங்களுக்கு அந்த 3 அடுக்கு ஜனநாயகத்தில் இவங்க நம்பிக்கையே இல்லை, இவர்களுக்கு வேண்டாம் என்று நினைக்கிறவர்கள், கருதுகிறவர்கள். நான் முழுக்க இப்போ சொல்கிறேன், ஒரு காந்திய சிந்தனையாளர் மட்டுமே நான் சொல்கிறேன், இதில் அரசியலே வேண்டாம் எனக்கு. ஆனால் எப்படி நீங்கள் ஒரு உள்ளாட்சி பிரதிநிதி எப்படி இந்த மாதிரி நடத்துவீங்க? நான் பார்த்துருக்கேன், நீங்கள் இன்றைக்கி போய் பாருங்கள், ஒரு கிராமத்தில் ஒரு சின்ன ஒரு நீர்த்தேக்க தொட்டியில் அது க்ளீன் பண்ணணும், அது காசு இல்லை அப்படின்னா எங்கேயா ஒரு அரசு அலுவலகத்தை போய் அவங்க முறையிடணும்னா காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் அவங்க காலுக்கடுக்கு நிற்கணும், கைகட்டி நிற்கணும். அதாவது கூனி குறுகி நிற்க வேண்டும். ஆமாம், இதை விட உலகத்தில் பெரிய இது உண்டா இல்லையா மட்டும் நீங்கள் சொல்லுங்கள். இதை விட மிகப்பெரியமான எத்தனை அரசு அலுவலர்களால், எத்தனை அரசு, ஒன்று மட்டும் சொல்லிடுறேன், எத்தனை அரசு அலுவலர்களால் கிராம உள்ளாட்சி பிரதிநிதிகள் அவமானப்படுத்தப்படுகிறார்கள் மட்டும் நீங்கள் சொல்லுங்கள். சார் பாஸ்கர் சார், உள்ளாட்சி அமைப்புகளுமே நம்பிக்கை வையுங்கள், அவ்வளோதான். வேறு என்ன சொல்ல முடியும்?
அடித்தட்டு மக்களுக்கு அதுதான் நேரடியான ஒரு ஜனநாயக அமைப்போன ஒரு தொடர்பு. தயவுசெய்து அதன் மீது நம்பிக்கை வையுங்கள் அப்படின்னு அந்த அறிக்கை.